தேசிய கொடியும் அசைந்து சொல்லும், தேசம் முழுதும் எழுந்து சொல்லும், கள்ளும் உள்ளும் புல்லும் சொல்லும், காலம் கடந்த காலம் சொல்லும். 1931 அக்டோபர் 15 தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாமனிதர் பிறக்கிறார். அவர் பெயர்தான் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை பற்றிய மாபெரும் சகாப்தத்தை 3 நிமிடங்களில் பேச சொன்ன தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு என் மனதார நன்றிகள். அடியேனின் பெயர் ரா. தயாநிதி, பண்ணாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரி. அவரின் பெருமைகளை நான் என்னவென்றெல்லாம் சொல்வது? நல்ல அறிஞர் என்று சொல்வதா, நல்ல கவிஞர் என்று சொல்வதா, நல்ல ஆய்வர் என்று சொல்வதா, நல்ல ஜனாதிபதி என்று சொல்வதா, இதைவிட நல்ல பேராசிரியர் என்று நான் சொல்வதா? இத்தனை பேருக்கும் பொருத்தமான ஒரே மனிதர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். ஒருவேளை அவ்வை பாட்டி இவருக்காகவே எழுதியிருப்பாளோ? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமாலின் முந்தியில் பிறந்தோர், திருமாலோ அலைக்கடல் துயர்ந்தோர், அலைக்கடலோ புவியில் சிறுமன், மண்ணோ அரைக்கொரு தலைவாரம், அறையோ உமையவளின் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ ஈசனுள் அடக்கம், ஈசனோ தொண்டருள் அடக்கம், தொண்டரின் பொறுமையை சொல்லவும் வேண்டும். இறைவன் எங்கு இருக்கின்றார்? தொண்டு செய்பவர் உள்ளங்கள் எல்லாம் இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டே APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவர் நல்ல தலைவராக இருந்த பொழுதும் கூட பொக்ரான் என்ற அணுகுண்டு சோதனை உலக அளவில் மிஞ்சும் அளவிற்கு செய்து காட்டினார். பல ஏவுகணைகளை ஏவியும் உள்ளார். இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமைகளையும் உண்டாக்கிய மாபெரும் மனிதர். அவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது, அவர் பதவி காலம் முடிந்து அவர் வீடு திரும்பும் பொழுது, அங்கு உள்ள தோட்டக்காரனை பார்த்து கேட்கிறார், என் பெட்டியின் மீது தண்ணீர் அடி என்று. அவர் பார்க்கிறார், என்ன இப்படி ஒரு மனிதர் பெட்டியின் மீது தண்ணீர் அடிக்க சொல்கிறாரே என்று அவர் கேட்ட பொழுது, இங்கிருந்து ஒரு தூசியை கூட நான் என்னுடன் எடுத்து செல்லக்கூடாது என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்லவா அவர். அவர் வாழ்க்கையில் சாதித்தது பலவண்ணம். ஆனால் அவர் எழுதுகிறார் என்னவென்று தெரியுமோ? நான் சாதித்ததில் எது தெரியுமா எனக்கு மிகப்பெரிய சாதனை? எல்லா குழந்தைகள் போல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் செயற்கை கை, செயற்கை கால் என்று செய்து கொடுத்து அவர்களையும் சாதாரண குழந்தைகளாக மாற்றினாரே. அதுதான் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய செய்த கடமை என்று அவர் கூறும் பொழுது நமக்கு அவரது தொண்டு எவ்வாறு நமக்கு தெரிகிறது. அவரை பற்றி பேசுபவர்கள் பல வண்ணம் உள்ளார்கள். அவரது செயலை பற்றி, அவரது படிப்பை பற்றி, அவரது ஆய்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை பற்றி பேச போவதில்லை. அவர் வாழ்ந்த விதத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஏனென்றால் இன்றைய தூண்கள் நாங்கள் இந்த இந்தியாவுக்கு என்றால் அந்த தூணை பறைசாற்றும் கோபுரமாக இருப்பவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மட்டுமே தான். சரி, அவர் செய்ததில் இதுதான் மிகப்பெரிய நிகழ்வுகளா? எத்தனை நிகழ்வுகள் உள்ளது. மாணவர்களிடையே அவர் ஆற்றிய மிகப்பெரிய தாக்கம் தான் இன்று அறிவியலும் கூட ஒழித்து கொண்டே இருக்கின்றது. மாணவர்களிடையே அவர் ஆற்றிய தொண்டுதான் ஒவ்வொரு மாணவனும் கனவு காணும் நிலையை கூட அடைந்துள்ளார் என்பது அவருக்கு நாம் செய்யும் மலர்வளையம் அல்லவோ? சரி, இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கின்றாயே, அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறு உனக்கு எல்லாம் தெரியும் என்றால், அக்னி சிறகுகள் முளைத்த இந்த இந்திய தூண்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றோம். இந்த தூண்கள் நாளைய இந்தியாவின் தூண்களாக ஒளிரும் என்பது நாங்கள் அவருக்கு ஆற்றும் கடமையாகும். சரி, அவரது பண்புகளில் நான் எதையெல்லாம் சொல்வது? அவர் ஆற்றிய பண்பிலும் மனிதத்துவத்திலும் அவரது மரணம் இந்த உலகம் பேசும் அளவுக்கு உள்ளதே. அதற்கு காரணம் என்ன தெரியுமோ? மாணவர்களிடையே அவர் ஆற்றிய அந்த தொண்டின் போதே தனது உயிர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரிந்ததே. இந்த நாடே அன்று அழுததே. அதை விட மிகப்பெரிய தொண்டு எது உண்டு? மரணத்தை கூட தொண்டாக கொடுத்து சென்ற மாமனிதன், மரணத்தை கூட தொண்டாக கொடுத்து சென்ற மாமனிதன் 27 ஜூலை 2015 இந்த உலகை விட்டு செல்கிறார். அவரது தினம் இன்றைய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவரது தினம் இன்றைய இளைஞர்கள் வரலாற்றில் ஒரு சாதனை குறிக்கும் தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.